ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சும்மா ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி சிக்கன் ஃப்ரைலாம் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த மாதிரியான ஒரு சின்ன விலாக் தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் 40 பேருக்கு நான் சிக்கன்லாம் கழுகி எடுத்து சேர்ந்து சமைச்சிருக்கோம். மறக்கவே முடியாத மூமெண்ட்ஸ். இவ்வளோ சிக்கனையும் கழுகி முடிக்கிறதுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அத்தனை திங்ஸுமே, அந்த ஸ்பைசஸாக இருக்கட்டும், இஞ்சி பூண்டாக இருக்கட்டும், எல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே பிரியாணிக்கு தேவையான அத்தனையுமே எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அத்தா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரியாணி பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொன்றா அவங்க போட போட பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கெல்லாம் மனம் தூக்கிருச்சு. வேறு லெவலில் இருந்தது. அப்போவே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. பட் எல்லாமே பிரியாணிலாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தானே சாப்பிட முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட இந்த பிரியாணி எங்களுக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு 2 hours ஆயிடுச்சு. தம் எல்லாம் போட்டு முடித்து செம்மையாக ரெடி பண்ணியிருந்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்லாம். அத்தனை பேருக்குமே ரொம்பவே லவ்வோடு சமைச்சோங்க. என்ன தான் இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம கடையில் ஆர்டர் பண்ணி கொடுக்கறத விட வீட்டில் லவ்வோடு சமைச்சி அதை பரிமாறுற சுகமே தனிதாங்க. அந்த விஷயத்த நான் இந்த ஃபங்க்ஷனில் வச்சு நான் உணர்ந்தேன். எல்லாருமே ரொம்பவே மனசார பாராட்டிட்டு போனாங்க. ஏன்னா இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. மறக்கவே முடியாது. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்காகவே சிக்கனை தனியாக மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த சிக்கன்லாம் எடுத்து நான் ஒன் சைடாக பொரிச்சிட்ருந்தேன். இவங்க இங்கே இந்த சைடில் பிரியாணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த ஸ்டவ்வில் நான் சிக்கன் பொரிச்சு இவ்வளோ நேரம் போனதும் தெரியல. பிரியாணி போட்ட அந்த அலுப்பு கூட இல்லை. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தோம். எப்போ முடியும், எப்போ எல்லோரும் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எப்போ எல்லோரும் வருவாங்க, எப்போ பரிமாறலாம், ஸோ அப்படி தான் நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் பிரியாணிலாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு அதை அட்டன் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ், குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாருக்கும் லவ்வோட பரிமாறின சுகமே தனிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வீடியோ எடுத்து அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். டைம் போனதே தெரியல. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதுவும் நம்ம தளபதி சாங் போட்டு ஆடின சுகம் இருக்கே அப்பா, சொல்லவே வேண்டாம். அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் அகைன் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வீடியோ எடுத்து அவங்கள கமெண்ட் பண்ணி அப்பா சிரித்து சிரித்து வயிறே வலிச்சிட்டுங்க. கிட்டத்தட்ட நம்ம சைல்ட்ஹுட் ஞாபகமே வந்துருச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அது போதாதுன்னு நைட்டு வேறு நாங்கள் உட்காந்து பேசி சாப்பிட்டு பிள்ளைங்க எல்லோரும் டான்ஸ் பண்ணி நாங்களும் டான்ஸ் பண்ணி அவ்வளோ வைபாக இருந்துச்சுங்க. அது கூட நம்ம தளபதி சாங் தான். கடைசியாக மோனிகா சாங்கோட ஃபினிஷ் பண்ணோம். அந்த டேயே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.